அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தமிழக வெற்றிக் கழகம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் கட்சிகள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சில கூட்டணிகள் உருவாகி இருக்கக்கூடிய சூழலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தமிழக வெற்றிக் கழகம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிரான வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் வக்பு திருத்த சட்ட மசோதா தொடர்பாகவும் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்திருக்கும் வழக்கு தொடர்பாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் சென்னையில செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர் அந்த வக்பு திருத்த சட்டம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில கோவையில நடைபெற்ற பூத் கமிட்டியினுடைய முதற்கட்ட பயிலரங்கத்தின் பொழுது மேடையில் பேசிய அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் மக்களுடைய நலனுக்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயார் என்று குறிப்பிட்டிருப்பார். அதாவது நாங்கள் எக்காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம், ஆனால் மக்களுடைய நலனுக்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயார் என்று பேசியிருப்பார். அது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் கேள்விகள் எழுப்பும் பொழுது எந்த எல்லைக்கும் என்றால் எதனை தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பிடுகிறார்? அதாவது கொள்கை எதிரியான பாஜகவுடன் கூட அவர் கூட்டணி வைக்க தயாரிப்பாரா? அதாவது திமுகவை வீழ்த்துவதற்காக பாஜகவுடன் கூட கைகோர்க்க அவர் தயங்க மாட்டாரா என்று தொடர்பான ஒரு கேள்விக்கு ஒருபொழுதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி கூட்டணி குறித்து தேவையான நேரத்தில் தேவையான நாளில் தலைவர் விஜய் அறிவிப்பார் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பாஜகவுடன், அதாவது கொள்கை எதிரியாக தமிழக வெற்றிக் கழகம் கருதக்கூடிய பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெரி, இப்ப தொடர்ந்து பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிற கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கு. கூட்டணி தொடர்பான வேறு ஏதேனும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கா? வேறு கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதேனும் இருக்கா? அது பற்றிய விவரங்கள். சில மாதங்களுக்கு முன்பாகவே தாவேக அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் என்று பத்திரிகைகளில் வெளியானது. உடனடியாக தமிழக வெற்றிக் கழகம் அறிக்கை வாயிலாக முதற்கட்டமாக அந்த தேர்தலினுடைய கூட்டணி தொடர்பாக மறுப்பு தெரிவித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்களும் வந்து கொண்டிருந்தது. தமிழக வெற்றிக் கழகம் சில கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது, இத்தனை சீட்டுகள் பேசி வருகிறார்கள் என்றெல்லாம் கருத்துக்கள் நிலவி வரக்கூடிய சூழல்ல இன்று பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று ஒரு முழுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கூட இன்னும் சில கட்சிகளுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அக்கட்சி வட்டாரங்கள் என்ன தெரிவிக்கிறது என்றால், முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிற வேளையில தன்னுடைய வாக்கு பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்றால் தனியாகவே தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கிறது என்றே தெரிவிக்கிறார்கள். இன்னும் கூட உறுதியாகவே கூட்டணி தெளிவாக முன்னாடியே சொல்லியாச்சு. எங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கவர்களும் திமுகவோடும் என்னைக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே கிளாரிஃபை பண்ணுச்சு. இல்லை கூட்டணி சம்பந்தமாக இது வரைக்கும் இதை பற்றி எங்கள் தலைவர் ஒரு இன்னொரு காலம் இருக்குது, 6 மாதம் இருக்குது, 8 மாதம் இருக்குது. இல்லை நிலைப்பாடு இல்லை, கூட்டணி சம்பந்தமாக பேச வேண்டிய காலம் இன்னும் நிறையா இருக்குது. 7 மாதம் 8 மாதம் இருக்குது, அதுக்கான அவசரமும் இல்லை. இன்னொன்று அது சம்மந்தப்பட்ட முடிவுகள் எங்களுடைய தலைவர் எடுப்பார். யார் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், அதை பாஜகவும் சொல்லிக்கலாம், வேறு எந்த கட்சியும் சொல்லிக்கலாம். அது நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னென்னு நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய நிலைப்பாட்டை எங்களுடைய தலைவர் ஒரு தேவையான நேரத்தில் அறிவிப்பார். நன்றி. இல்லை அது முதல் நாள் இருந்தே மாநாட்டிலிருந்தே எங்களுடைய தலைவர் தெளிவுபட குறிப்பிட்டிருக்கிறார். அதனால அதில் எப்பயுமே ஒரு எண்டு கார்டு வச்சுக்கோங்க. அதில் கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் இருக்காது. எண்டு கார்டு வச்சுக்கோங்க. இல்லை தேவையானப்போ தான் விமர்சிக்க முடியும். எல்லாரையும் சும்மா போய் கூப்பிட்டு எல்லாரையும் விமர்சிச்சுட்டு இருக்க முடியுமா? தேவையில்லாதப்போ எல்லாரையும் கூப்பிட்டு ஏன் விமர்சிக்கணும்?